வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற இடம் திருமலை கோவில், சவுத் தமிழ்நாடு, குற்றாலம் இல்லைன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்க்கு ட்ரிப் வரவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கும் ஒரு விசிட் வந்துட்டு போங்க. திருமலை கோவில் ஒரு முருகன் டெம்பிள். மலை உச்சியில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு படி வழியாகவும் ஏறி போகலாம், இல்லைன்னா இப்போ ரோடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 வீலர் இல்லைனா காரில் நீங்கள் டேரெக்டாக மலைக்கு ரோடில் போயிடலாம். அந்த வசதி இல்லாதவங்க கீழே வேன் இல்லைனா டாக்ஸி சர்வீஸ் இருக்குது. பே பண்ணி கூட மேலே போயிட்டு கோயிலை பார்த்துட்டு வரலாம். படி வழியாக போகணும்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 650 படிகள் இருக்கும். படி ஏறுறப்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மண்டபம் போகிற வழியில எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு படி ஏறுறதை கண்டினியூ பண்ணலாம். ஹைட்டாக போக போக அந்த மலையை சுற்றி இருக்கிற ஊரோட வியூ ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற இடம் குடும்பி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. பாறை மேலே ஒரே ஒரு மரம் இருக்கும். அங்கேயும் ஒரு சின்ன கோவில் இருக்குது. இப்போ அந்த தூரத்தில் ஒரு சின்ன பாறை மாதிரி ஒரு இடம் தெரியுதா? இந்த இடத்துல நிறைய சினிமா ஷூட்டிங் நிறைய எடுத்திருக்காங்க. பாதி மலை ஏறி வந்ததுக்கப்புறமா அங்கே சின்னதாக ஒரு கோவில் இருக்கும். அது இடும்பன் கோவில்னு சொல்லுவாங்க. பால் குடம் இல்லைன்னா காவடி எடுக்கிறவங்க முருகனை கும்பிடுறதுக்கு முன்னாடி இடும்பன் சாமியை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மலை ஏறுறதை கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த இடும்பன் கோவில் பக்கத்திலேயே இந்த மாதிரி பழைய கல் மண்டபம் ஒன்று இருக்கு. இடும்பன் கோவில் வரைக்கும் கீழேருந்து மலைப்பாதை படி வழியாக ஒரு பாதை தான் இருந்துச்சு. இந்த கோவில் முடிஞ்சதுக்கு அப்புறமா மலைப்பாதை படியேறது 2 வழியாக பிரிஞ்சிருக்கும். ஒரு பாதை ரொம்ப முன்னாடியே கட்டினதுனால கொஞ்சம் கடினமாக இருக்கும். லெஃப்டில் இருக்கிறது, ரைட்டில் இருக்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன படியாக ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த பாதைனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். படிவழி பாதையில் லெஃப்ட் சைடு பாறை மேலே இந்த மாதிரி பாதை
ஒரு 2 இடத்துல செதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ மலை உச்சிக்கு வந்தாச்சு. இதுதான் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ். 1997ல் வெளிவந்த இருவர் மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த கோவிலில் தான் அந்த ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. ஐஸ்வர்யா ராய் இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருக்கும். டிவி சீரியல்ஸ் சூலம், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த சங்கத்தமிழன் மூவி, இது எல்லாமே கூட இந்த கோவிலில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பழமையான கோவில் தான். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வசதி புதுப்பிச்சுட்டே இருக்காங்க. இப்போ கோவிலில் தங்கத்தேர் கூட வச்சுருக்காங்க. கோவில் மேலே ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குது. காளியம்மன் கோவில் இருக்குது. உச்சி பிள்ளையார் கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் கோவிலில் மொட்டை போடுறதுக்கு வசதி இருக்குது. வர பக்தர்களுக்கு டாய்லெட் பாத்ரூம் வசதியும் இங்கே இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஓய்வு கூடமும் கட்டிகிட்ருக்காங்க. கோவில் மேலே இருந்து சுற்றி வர்றப்ப சீனரி ரொம்ப நல்லாயிருக்கும். கோவிலிருந்து பார்த்தா டேம் தெரியும். மேக்கரை டேம், அடவி நயினார் டேம்னு சொல்லுவாங்க.
இப்போது கோவிலிருந்து கீழே இறங்கி வர மலைப்பாதையை தான் பார்த்துட்ருக்கீங்க. நன்றி.